ஒரு பிள்ளை தன் காலணியை கடலில் காணாமலாக்கிவிட்டான். அழுது கொண்டே கடற்கரையில் எழுதினான், இந்த கடல் ஒரு கள்ளன். சில தூரத்தில் ஒரு மீனவன் கடலில் தன் வலையை வீசி அதிகமான மீன்களை பிடித்துக் கொண்டான். சந்தோஷத்தால் கடற்கரையில் எழுதினான், இந்த கடல் மிகவும் தாராளமானது. பிறகு ஒரு இளம் நீந்தக்கூடியவர் கடலில் நீந்தினார். அது அவரின் கடைசி நீச்சலாக இருந்தது. கடற்கரையில் அமர்ந்து கொண்டிருந்த துக்கம் அடைந்த தாய் கண்களில் இருந்து கண்ணீர் சிந்திய வண்ணம் எழுதினாள், இந்த கடல் ஒரு கொலைக்காரன். இன்னும் சில தூரத்தில் கடல் ஒரு முதியவருக்கு முத்து என்ற பரிசை வழங்கியது. உணர்ச்சி தாங்காமல் அவர் கடற்கரையில் எழுதினார், இந்த கடல் தாராளமானது. பிறகு ஒரு பெரிய அலை ஒன்று வந்து அனைவரும் எழுதியவற்றை கழுவிக்கொண்டு போய்விட்டது. பிள்ளையின் காலணி தொலைந்ததிலும் இளைஞனின் மரணத்திலும் கடலின் குற்றமில்லை. ஆனால் மீன்களையும் முத்துக்களையும் பரிசாக வழங்கியது அது கடலின் நல்ல குணமாகும். ஆனாலும் எழுதியிருந்த அனைத்தையும் கடல் கழுவிவிட்டது. ஆகவே உங்கள் நடத்தையையும் அந்த கடல் போல் வைக்க வேண்டும். மக்களின் புகழ்களுக்கும் பெருமை கொள்ளக்கூடாது. இன்னும் மற்றவர்களால் நடந்தவற்றை நினைத்து மனதில் தீமைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. எவரின் வார்த்தையையும் கண்மூடித்தனமாக நம்புவதை விட்டு ஓரளவு அவரின் கருத்தையும் முன்வைத்து சிந்திக்க வேண்டும். சிலவேளை நீங்கள் செய்த குற்றத்திற்காக இரண்டாவது நபரை பழி சுமத்தக்கூடும். இப்படி நீங்கள் அந்த வார்த்தைகளை நம்பி ஒரு நல்ல தோழன் அல்லது சில நேரம் நெருக்கமான உறவினரை தொலைக்க நேர்ந்துவிடும். இவ்வாறான வீடியோக்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நன்மையை அடைந்து கொள்ளுங்கள்.